மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகு கேட்ட பணத்தை வந்து ரேணுகா வந்து எப்படியோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் வந்து வச்சுருந்த அமௌண்ட்டை வந்து எப்படியாவது வந்து திருடி வந்து கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி வந்து நைட்டு 1 மணிக்கு வந்து ரகுவை வர வச்சு லாக்கர் கீ எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி வந்து காசு எடுத்து கொடுத்தாச்சு. ரகுவும் வந்து காசெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. மறுநாள் வந்து திரும்பவும் வந்து கதிரேசனுக்கு வந்து பணம் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லாக்கரை வந்து ஓப்பன் பண்ண போகிறாரு. லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணுற இடத்துல வந்து அங்கே வந்து ரேணுகா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. ஏன்னா வந்து பணம் இல்லாதது கதிரேசனுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படி நினச்சிருந்தா வந்து பணத்தவே எடுத்திருக்கக்கூடாது. இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் வந்து பணம் வந்து இல்லை அப்படின்ற விஷயம் வந்து கதிரேசனுக்கு வந்து தெரிய வரப்போகுது. அந்த டைம் அப்போ வந்து தெரிய வரும்போது என்ன பண்ணுவாங்க? யார் மேலே வந்து சந்தேகப்படுவாங்க? இல்லை வந்து கதிரேசன் வந்து போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா வந்து அது தன்னோட பணம் என்ன ஆச்சு, நம்ம இங்கே தானே வச்சோம், நம்மளை தவிர வேறு யாரும் வந்து லாக்கரை ஓப்பன் பண்ணுறதும் கிடையாது அப்படின்றது வந்து கதிரேசனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து பணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே கதிரேசன் வந்து யார் மேலே சந்தேகப்படுவார்? இல்லை வந்து போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுருவாரா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. இல்லை அதுக்கு பதிலாக வந்து இவங்க வேறு ஏதாவது ஒரு பணத்தை வந்து டம்மியாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக நமக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா வந்து என்ன வேணாலும் பண்ணக்கூடிய இடத்துல வந்து ரேணுகா இருக்காங்க. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பணம் இல்லை, கண்டிப்பாக வந்து சந்தேகம் வரும் பணம் இல்லைனா அப்படின்றது ரேணுகா நல்லாவே யோசிச்சிருப்பாங்க. அதுக்காக வந்து அவங்க ஏதாவது பண்ணியும் வச்சுருப்பாங்க அப்படின்றது தான் என்னோடய தாட்டு. ஏன்னா வந்து மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது. அதாவது வந்து ஒரு பிரச்சனை நடக்கும், கண்டிப்பாக வந்து போலீஸ் எல்லாம் வந்து செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேணுகா வந்து மாட்டிவா. இதெல்லாம் வந்து நம்மளே யோசிக்கிற போது அவள் வந்து யோசிக்க மாட்டாளா? அதாவது மொத்தம் கெட்ட எண்ணம் மொத்தமாகவே மைண்டில் இருக்கிறவ இதை பற்றி யோசிச்சிருப்பா அப்படின்றது தான் நம்மளோட இது. இப்போ அந்த கதிரேசன் தெரியாத அளவுக்கு அவங்க என்ன அந்த விஷயத்தை அங்கே பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து நிஷாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன் அக்கா வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீயும் உங்கள் அப்பாவும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனையும் நிஷாவையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரி. எதனால் அப்படின்னா, அதான் ரேணுகா வந்து வந்துட்டால, இதுக்கப்புறமும் எதுக்கு மல்லியை நீங்கள் வந்து இருந்தால் இருக்கட்டும், விஜய்க்கு வந்து மல்லி ஒரு பக்கம் ரேணுகா ஒரு பக்கம் 2 பேரும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா நினச்சிட்ருக்காரா? என்ன ஒரு முட்டாள்தனமான இது வந்து இவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து நிஷா இருந்துட்டு என்ன பண்ணுறது, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனாலும் அப்பா வந்து கேட்கவே இல்லை, நம்ம பேச்சு அவர் கேட்குற இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் எப்படியாவது வந்து மல்லியை வந்து விரட்டி விட்டுட்டு உங்கள் அக்காவோட வாழ்க்கையை வந்து விஜயோட வந்து சேர்த்து வைக்கணும். இப்போ தான் மல்லி வந்து ரொம்ப பண்ணிகிட்ருக்கா. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயும் மல்லி வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. இதை கேட்டு வந்து நிஷா வந்து அங்கே எதுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு நல்லா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களோட வீடாக, அதனால் வந்து அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மல்லி தான். மல்லி வந்து நம்ம எப்படியாவது வந்து விஜயோட லைஃப்லேருந்து வந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு வந்து பிளானை போடுறாங்க. நிஷாவும் இதுக்கு நல்லா வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு என் அக்காவோட வாழ்க்கை தான் முக்கியம், என் அக்காவோட ஃப்யூச்சர் தான் முக்கியம், இந்த விஷயத்தில் வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா வந்து இதில் உங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது, எனக்கும் இதில் பெனிஃபிட் இருக்குது, என்னோடய அக்கா வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஹெல்ப்னாலையும் என்கிட்ட வந்து இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கதிரேசன் வந்து அங்கே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மனோகர் வந்து கதிரேசன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, மல்லியும் விஜயும் வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க, அந்த வீட்டை வந்து இவங்க ஆக்கிரமிக்கணும், அதனால் வந்து அங்கேயே போய் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கதிரேசன் வந்து இந்த விஷயத்தில் வந்து எந்த சப்போர்ட் வேணாலையும் மாப்பிள்ளையை வந்து என்கிட்ட கேட்க சொல்லு, நான் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா வந்து அவர் எப்படி வாழ்ந்தவர், எவ்வளோ வசதியாக வாழ்ந்தவர், இப்போ வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கார், அதனால் வந்து நான் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணும் அப்பாவும் வந்து மாறி மாறி வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து வாக்கு கொடுத்துட்ருக்காங்க. நான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கதிரேசன் வந்து மல்லியை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் தான் வந்து மல்லிக்கு ஆபத்து இல்லாமல் விஜய் கூட வாழ முடியும். கதிரேசனோட மைண்டை இவங்க எல்லாம் சேஞ்ச் பண்ண பார்த்தாங்கன்னா மல்லியோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிடும். கேள்விக்குறி ஆகிறது மட்டும் இல்லாமல் மல்லியோட லைஃப்க்கு டேஞ்சர் ஆகிடும். ஏன்னா வந்து கதிரேசன் எந்த அளவுக்கு இறங்குவார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக முடிஞ்சிடணும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ராஜேஸ்வரி வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலையும்
ராஜேஸ்வரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. எப்படியாவது அவங்கள வந்து வெளியே விரட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடிட்டு தான் இருப்பாங்க. இதையும் விட மாட்டாங்க. இதுக்கப்புறமும் வேற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இவங்களை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து போராடுவாங்க. என்ன தான் பண்ணாலையும் விஜயும் மல்லியும் வந்து இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்கு வந்து கல்யாண நாள் வேறு வந்திருக்கு. அதுக்கு வந்து அன்னபூர்ணி அம்மா ஏதேதோ வந்து தடபுடலாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்பாவும் தன்னோட சேவிங்ஸ்லேருந்து நான் அம்மா அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம். இது எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனாக வந்து எங்கள் ராஜி இருக்கிற வீட்டில், அதுவும் விஜய் மல்லிக்கு அங்கே வந்து வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ராஜேஸ்வரி சைலண்ட்டாக இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்ன பிரச்சனை வருதோ தெரியல. எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து அதெல்லாம் வந்து ஒதுக்கி கட்டிட்டு இந்த வருஷமாவது வந்து இவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் டேவை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டாடணும். ஏன்னா போன டைம் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையை வந்து பண்ணி விட்டுட்டா ராஜேஸ்வரி. அது மாதிரி இல்லாமல் இந்த டைமாவது வந்து இந்த வெட்டிங் ஆனிவர்சரி வந்து மல்லிகை வந்து ரொம்ப சந்தோஷமாக அமையுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏற்பாடெல்லாம் பயங்கரமாக வந்து அன்னபூர்ணி அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.